துலாம் ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? இந்த மாதத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக மற்றவர்கள் பேச்சை எக்காரணத்தை கொண்டும் கேட்டு செயல்படாமல் நீங்க ஒரு நிதானமா இருந்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. இந்த மார்ச் மாசத்துல நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் என்னென்ன முன்னேற்றங்களை பெற போறீங்க? அரசாங்கத்துக்கோ, உடன் இருப்பவர்களுக்கோ, தன்னுடன் பிறந்தவர்களுக்கோ, தன்னை நம்புகிறவர்களுக்கோ துரோகம் செய்யாத துலாம் ராசி அன்பர்கள் யாரா இருந்தாலும் வீழ்ந்து போவது இல்லை. ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு பிசினஸ் தொடங்கலாமா, அது மூலமா எனக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கறீங்கன்னா, கட்டாயமாக புதிய தொழில் தொடங்குவது, இரண்டாவது தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிரகங்கள் உறுதுணையாக இருக்கின்றன. உங்க ஆழ் மனசுக்கு நேரம் ஒதுக்குங்க. உங்களுடைய ஆழ் மனசை உட்கார்ந்து பொறுமையா நிதானமா உங்ககிட்ட யார் என்ன சொன்னாலும் ஃபர்ஸ்ட் நீங்க அங்க பெர்மிஷன் வாங்க. ஏன்னா நீ உள் மனதோடு எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வெற்றி பெற்றிருப்பீங்க. நீங்க ஆண் குழந்தை பெற்றெடுப்பதற்கான வாய்ப்பை கிரகங்கள், கோச்சார ரீதியான கிரகங்கள் அதிகமா கொடுக்குது. வெற்றி உண்டு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தலம், உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சனி பகவானை சனிக்கிழமை போய் வழிபாடு செய்யுங்க. அப்புறம் தாயார் வழிபாடு பண்ணுங்க. மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுவது மூலமாக வெற்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? இந்த மார்ச் மாசத்துல நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் என்னென்ன முன்னேற்றங்களை பெற போறீங்க? அதாவது துலாம் ராசியில சனி பகவான் உச்சம் பெற்றது உங்களுக்கு ஒரு அற்புதமான செயல்பாடு. கர்மகாரனாகிய சனி பகவான் உங்க ராசியில உச்சம் பெற்றிருக்கிறதுனாலதான் நீங்க அதிகமா எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா யோசித்து சரியான முறையை தேர்ந்தெடுத்து செய்றீங்க. அரசாங்கத்துக்கோ, உடன் இருப்பவர்களுக்கோ, தன்னுடன் பிறந்தவர்களுக்கோ, தன்னை நம்புகிறவர்களுக்கோ துரோகம் செய்யாத துலாம் ராசி அன்பர்கள் யாரா இருந்தாலும் வீழ்ந்து போவது இல்லை. பல பிரச்சனைகளும் பல சோதனைகளும் வந்தாலும் கடைசி நேரத்துல இறைவன் கை கொடுத்தான்ப்பா, என்னுடைய நண்பன் எனக்கு கை கொடுத்தான்ப்பா அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடிய ஆற்றல் கட்டாயமாக நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் பயன்படுத்தியிருப்பாங்கிறது கிரகங்களுடைய அடிப்படையில சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா கர்ம ஆரகனாகிய சனி பகவான் உங்க ராசியில தான் உச்சம் பெறுகிறார். இப்ப நம்ம யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்க வீட்டுல என்ன பண்ணுவோம், அதிக நேரம் இருப்போம். ஸோ அதே மாதிரிதான் உங்களை சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ சனி பகவான் ஒரு இடத்துல இருக்காருன்னா அந்த இடம் என்னவா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஆனா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருந்திருப்பீங்க, கரெக்டா வந்திருப்பீங்க, கூட பிறந்தவங்களுக்கு உண்மையா இருந்திருப்பீங்க, அதே போல உங்களுடைய துணைவியாருக்கு உண்மையா இருந்திருப்பீங்க. ஆனா அங்க உங்களுக்கு மதிப்பு கூட சில நேரங்களில் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனா இன்னொரு விஷயம், கிடைக்காம இருந்திருந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் இறைவன் உங்களுக்கு உறுதுணையா இருந்து உங்களை யார் யாரெல்லாம் அவாய்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தக்க ஒரு பாடத்தை புகட்டக்கூடிய ஆற்றல் இறை அருள் மூலமாக நீங்க பெற்றிருப்பீங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ அப்படி ஒரு ஆற்றலும் செயல்பாடும் கொண்டு செயல்படக்கூடிய நம்முடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே பிசினஸில் நல்ல விதமான மாற்றம் உண்டு. அதிவிதமான லாபத்தை எதிர்பார்க்க முடியும். புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பிசினஸ் தொடங்கலாமா, அது மூலமா எனக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா, கட்டாயமாக புதிய தொழில் தொடங்குவது, இரண்டாவது தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிரகங்கள் உறுதுணையாக இருக்கின்றன. உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் மீன ராசியில போய் உச்சம் அடைந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதி மற்றும் 9ஆம் பாவக அதிபதியான புதனுமே மீன ராசியில இருக்காரு. உங்கள் ராசிக்கு லாபஸ்தான அதிபதியான சூரிய பகவான் மீன ராசியில இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல உள்ள டிராவல் பண்ணுவார். ஸோ இந்த கம்யூனிகேஷன், இது இந்த மிக முக்கியமான ராஜ கிரகங்கள்
என்று கருதப்படுகின்ற இவங்க அனைவருமே உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் ஒன்னோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்களே. ஸோ அதனால என்னென்ன மாற்றங்களை பெற முடியும்? ரொம்ப எதுவும் மன அழுத்தங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. பதற்றப்படாமல் நிதானமாக நீங்க செய்கின்ற இந்த மாதத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் வெற்றி பெறுவீங்க. அவசரப்பற்றக்கூடாது. யாராச்சும் உங்களை உணர்ச்சப்படுற அளவுக்கு நீ செஞ்சிரு அப்படின்னு சொல்லி உணர்ச்சப்படுற அளவுக்கு சொல்லலாம். இல்லை உங்களை நீங்களாம் செய்யவே மாட்டேன், ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேன், நான் சொல்ல கேளு நீ செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களை உசுப்பேத்தி கூட செய்ய வைக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நடந்தால் நீங்கள் அதை காதில் வந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இந்த மாதம் நீங்கள் செயல்படுத்துங்க. எக்காரணம் கொண்டும் மற்றவங்க பேச்சை அப்படியே நம்பி அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமோ, நம்ம அதை செஞ்சுட்டா நமக்கு லாபம் வந்துருமோ, ஐயோ அதை செஞ்சுட்டா நம்ம மாட்டிக்கிறோமோ அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய உள் மனசு, ஆழ் மனசுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, உங்க ஆழ் மனசுக்கு நேரம் ஒதுக்குங்க. உங்களுடைய ஆழ் மனசை உட்கார்ந்து பொறுமையா நிதானமா உங்கள்கிட்ட யார் என்ன சொன்னாலும் ஃபர்ஸ்ட் நீங்க அங்க பெர்மிஷன் வாங்குங்க. ஏன்னா நீ உள் மனதோடு எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வெற்றி பெற்றிருப்பீங்க. யாரா பக்கத்துல உள்ளவங்க சொன்னா, அடுத்தவங்க சொன்னா, சொந்தக்காரங்க சொன்னா, இல்லாட்டி கூட இருக்கவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேச்சை கேட்டுட்டு நீங்க எதெல்லாம் செஞ்சீங்களோ அதுல பலவிதமான பிரச்சனைகளை நீங்க சந்திச்சு ஐயா சாமி தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு உங்க வாயாலேயே அவங்க சொல்ல கேட்க வச்சு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்ப அந்த காலகட்டங்கள்லாம் கடந்து வந்து இப்ப கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கும் போது திரும்பி ஒரு விஷயத்த யாராவது சொன்னாலும் சொல்லி செஞ்சு நீங்க மாட்டிக்கிற கூடாது. ஓகேவா? சோ அப்ப உங்களுடைய ஆழ் மனசு என்ன சொல்றதோ ஆழ் மனது பேச்சை கேட்டு மட்டும் ஒரு நிமிஷம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி உண்டு. புதிய வீடு மனைகள் வாங்குவதற்கான முயற்சிகள் எடுக்கலாம், வீடு இடமாற்றத்துக்கான முயற்சிகள் எடுக்கலாம், அலுவலகம் இடமாற்றத்துக்கான முயற்சிகள் எடுக்கலாம், அல்லது கொஞ்சம் விரிவாக்கம் செய்வதற்கான செயல்பாடுகள்லாம் நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் செய்வதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடு ஏற்பட போகுது. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதேனும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுல வெற்றி பெறுவீங்க. உங்க பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான அமைப்பு கிரகங்கள் உறுதுணையா இருக்க போது உங்களுடைய அப்பா மூலமாக ஒரு மாற்றத்தை இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்குள்ள நீங்க உறுதியா சந்திக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்குள்ள நீங்க உறுதியா சந்திக்கக்கூடிய இந்த செயல்பாடுகள்ல நல்ல லாபத்தை சம்பாதிப்பீங்க. அப்பா மூலமாக ஒரு முன்னேற்றத்தை சம்பாதிப்பீங்க. அதே போல அப்பா மகனும் கொஞ்சம் தள்ளி இருந்தா அந்த முன்னேற்றம் உண்டு. தள்ளி இருந்தானா அப்பா வீட்டில் இருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காங்க, நான் வெளியூர்ல வேலை பார்க்குறேன், கண்டிப்பா லாபம் உண்டு. இல்லை அப்பாவும் மகனும் ஒரே வீட்டில் இருக்காங்க, அப்பாவும் மகளும் ஒரே வீட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பா என்ன ஆகும்னா கொஞ்சம் நகர்ந்து சென்று உங்களுடைய பணியை நீங்க துவங்குங்க. ஸோ அப்படி செய்யும் போது, அதாவது மார்ச் மாதம் 15ஆம் தேதி 16ஆம் தேதி வரை மட்டும் இதை செயல்படுத்துங்க. ஸோ அப்படி செய்யும்போது நீங்க செய்கிற உங்களுடைய கர்மா உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்றவாறு அப்படியே ஒரு அப்சர்வேஷன், அது லாபம் இருந்தால் லாபம், அதே போல அப்பா அவங்க செய்யற வேலைகள்லாம் அப்படியே ஒரு லாபம். இந்த 2 லாபம் சேர்ந்தா வீட்டில் மகிழ்ச்சி, பொருளாதாரம் பெருகும். இதுதான் விஷயம். ஸோ சேர்ந்து இருந்தால் என்ன ஆகும்னா எப்பவுமே ஒரு டாமினேஷன் வந்துடும், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்துடும். ஸோ அதனால முடிஞ்ச அளவு கொஞ்சம் நகர்ந்து தள்ளி இருந்து பண்ணீங்கன்னா வெற்றி உண்டு. மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரையும் 15 எண்டு வரையும். ஸோ அதுக்கப்புறம் அந்த இயக்கம் கட்டாயம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக செயல்பட ஆரம்பிச்சிடும். மகிழ்ச்சியும் வெற்றியும் உங்களை சார்ந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக மற்றவர்கள் பேச்சை எக்காரணம் கொண்டும் கேட்டு செயல்படாமல் நீங்க ஒரு நிதானமா இருந்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா, காது வலி வருவதற்கான வாய்ப்பு உண்டு, காதுல சின்ன சின்ன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு, ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இது ஏதேனும் சின்ன பாதிப்பு வந்துச்சுன்னா உடனடியாக அருகில் இருக்கும் மருத்துவரை
பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதே போல் இந்த மாதத்தில் சனி பகவான் சனி பயிற்சி ஆறாங்கன்னும். ஸோ அவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. அதே போல் மே மாதம் இறுதியில் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு ராகு பகவான் 5ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ இந்த டிரான்ஸ்லைட் மூலமாக துலாம் ராசி அன்பர்கள் உறுதியாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என்று ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் சொன்னோம். ஸோ இப்பயும் உறுதியாக சொல்கிறோம், நம்மளுடைய துலாம் ராசி நேர்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ, அது முதல் குழந்தையா இருந்தாலும் சரி, 2ஆவது குழந்தையா இருந்தாலும் சரி, 3ஆவது குழந்தையா இருந்தாலும் சரி, 3 குழந்தை வந்து இப்பெல்லாம் 2 குழந்தைக்கு மேலே தாண்ட மாட்டேங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் 10 குழந்தை பெற்றெடுத்து பாசமாக வளர்த்து உறவுனா என்னங்கிறத உறுதிப்படுத்தினாங்க. இப்போ 3 குழந்தை பெற்றெடுத்துட்டா உலக அதிசயமாயிடுச்சு. ஸோ நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நமக்கே இப்போ குழந்தை அப்படிங்கிற மாதிரி வீடியோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மீடியா பல பேருடைய வாழ்க்கைய பெருசாக்கி வெற்றி பெற வச்சிருக்கு, பல குடும்ப வாழ்க்கைய சொல்லி முடிச்சிருக்கு. இதுதான் உண்மை. ஸோ நீங்க எதை பயன்படுத்துறீங்களோ அந்த பயன் உங்களுக்கு பலாபலம் வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரிதான் உங்களுக்கு நீங்க ஆண் குழந்தை பெற்றெடுப்பதற்கான வாய்ப்பை கிரகங்கள், கோச்சார ரீதியான கிரகங்கள் அதிகமாக கொடுக்குது. ஸோ வெற்றி உண்டு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சனி பகவானை சனிக்கிழமை போய் வழிபாடு செய்யுங்க. அப்புறம் தாயார் வழிபாடு பண்ணுங்க. மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுவது மூலமாக வெற்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ பக்கத்தில் உங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோவில் இருந்துச்சுன்னா உறுதியாக டெய்லி போயிருங்க. அப்படி இல்லைங்க, மதுரை மீனாட்சி மதுரை இருக்கவங்களுக்குலாம் டெய்லி போயிடலாம். பக்கத்தில் அவங்கவுங்க ஊரில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கும். ஸோ அந்த மீனாட்சி அம்மனை போய் மனசார போய் வழிபாடு செய்யுங்க. அல்லது புதன்கிழமை வெள்ளிக்கிழமை உறுதியாக வழிபாடு செய்யுங்க. வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. தடைகள் எல்லாம் தகர்த்தெறிந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும்.